Hi, hello friends. Welcome back to Sana Pandi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான 3 பீஸ் குர்த்தி செட்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே 3 பீஸ் குர்த்தி செட்ஸ் தான். இப்போ நெக்ஸ்ட் வர நமக்கு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்து வரப்போகுது. அக்டோபர் மாதம்னாலே வந்து ஃபெஸ்டிவல்ஸ் வந்து பயங்கரமாக களை கட்டும். அந்த அளவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம அவுட்ஃபிட்ஸும் இருந்தால் கொஞ்சம் நல்லா தானே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்க்கறது எல்லாமே நல்ல ஒரு டீசெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். பார்க்கும்போது நல்லா ஒரு அழகாகவும் இருக்கணும், ஆனால் ப்ரைஸும் நம்ம கம்மியாக இருக்கணும்னு நினைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக 6 செட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து ஃபேவரட் கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட காட்டனில் இருக்க பொட்டிக் ஸ்டைலில் இருக்க அதே குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளிகா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் பார்க்கும்போது ஓகே நம்ம ஆர்டர் பண்ணலாம், எப்படியோ ஏதாச்சும் கொஞ்சம் சொதப்பியிருப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் 1500 அந்த மாதிரி ரேஞ்ச்லேருந்து சொல்லுவாங்க இந்த 3 பீஸ் குர்த்தி செட்ஸ்லாம் காட்டனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ப்ரைஸில் நமக்கு கிடைக்கும் போது நமக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஓகே நம்ம ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்ட்டு அப்படின்னு நினச்சி தான் நான் ஆர்டர் பண்ணேன். பட் நான் ஏதோ பயங்கரமாக சொதப்பியிருப்பாங்கன்னு நினச்சேன். நான் சீரியஸாக சொன்னால் நான் கொஞ்சம் சர்ப்ரைஸே ஆகிட்டேன். ஏன்னா அவ்வளோ நீட்டாக வந்து இருக்குது ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும். பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல அழகாக பைப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ராமா க்ரீன் கலரில். அது போக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கட்டும் இருக்கும். ஸோ என் கை உள்ளே தெரியுதா லைட்டாக ஸோ இந்த மாதிரி கட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு 3/4 ஸ்லீவ் வழக்கம் போல். ஸ்லீவ் எந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேட்ச் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க சில்க் மெட்டீரியலில். 2 ஸ்லீவ்லேயுமே இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இந்த சைட் ஸ்லிட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 பக்கமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சைடும் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த சைட்லேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்கும். நம்ம டோட்டலாக வியர் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ அழகாக வந்து இருக்கும் இதை பார்க்குறப்போ. இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் தான். உள்ள லைனிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா லைனிங்லாம் கிடையாது. ஆனால் நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் வந்து இருக்காது. ஸோ இது நல்லாயிருக்கு. இதோட பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிளைன் பேண்ட் தான், எலாஸ்டிகேட்டட் தான். நமக்கு எந்த பேட்ச் ஒர்க்கும் இருக்காது. ஸோ டாப்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் நமக்கு இதில் பாக்கெட் இருக்குது. இந்த பாக்கெட் வந்து பேண்ட்டில் இருக்க வரைக்கும் ஓகேப்பா, நமக்கு வந்து அது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஃபோன் வைக்கோ இல்லை ஏதாச்சும் காசு வச்சு எடுக்கோ ரொம்ப யூஸ் ஆகும். ஆனால் இதே பேண்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி குர்த்திலலாம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். மோஸ்ட்டாக இந்த மாதிரி குர்த்தியில் இருக்க பாக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்களா, இந்த இடம் அந்த ஹிப் கிட்ட, அந்த ஹிப்பை ஆல்ரெடி நமக்கு வந்து பல்ஜாக இருக்கும் என்ன மாதிரி ப்ளஸ் சைஸில் இருக்கவங்களுக்குலாம். அதுவே நம்ம வந்து கொஞ்சம் மறைக்கிறதுக்காக இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் நமக்கு வந்து இடுப்பு சின்னதாக தெரியுமா, அந்த ட்ரெஸ்ஸு போட்டால் நமக்கு கொஞ்சம் ஒல்லியாக தெரியுமா, நம்ம பார்த்து பார்த்து எடுப்போம். ஆனால் இந்த மாதிரி கடைகளில் போய் வாங்கும்போது மோஸ்ட்டாக எல்லா ஷாப்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷாப்ஸில் கூட இந்த இடத்துல வந்து பாக்கெட் வச்சுறாங்க. இந்த இடத்துல தனியாக வேறு இப்படி கொஞ்சம் பல்ஜாக தெரியுமா, இந்த இடத்துல நான் வேறு எதாவது வச்சேன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு அசிங்கமாக தெரியும், கொஞ்சம் நான் குண்டாக தெரிவேன். அசிங்கமாக தெரியுன்ற சென்ஸில் வந்து குண்டா போன்றதான் மீன் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் மேனுஃபேக்சரர் இல்லை இந்த மாதிரி ஸ்டிச்சிங் யூனிட் வச்சுக்கோங்க யாராவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குர்த்திலலாம் வந்து பாக்கெட் வைக்காதீங்க. அதுவும் எங்களை மாதிரி ப்ளஸ் சைஸ்லாம் தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கு வேணால் வச்சுக்கோங்கப்பா. இதை வந்து நான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு மோஸ்ட்டாக கடையில் வாங்கும் போகும்போது என்ன பிரச்சனைனா இந்த குர்த்திலேயே வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் வச்சுருவாங்க. மோஸ்ட் இரிட்டேட்டிங் தான் இருக்கும் அது பார்க்கும்போதே. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேண்ட்டு. என்னடா இது டாப்பு பேண்ட்டு எல்லாமே ஒரே கலரில் இருக்குது, இதை நம்ம போட்டால் ஒரே யூனிஃபார்ம் மாதிரி இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாதுன்ட்டு தான் உங்களுக்கு துப்பட்டா வந்து இந்த கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ துப்பட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ராமா க்ரீன் கலரில் வந்து வந்திருக்கும். அப்படியே அந்த குர்த்திக்கும் துப்பட்டாக்கும் நல்லா ஒரு கான்ட்ராஸ்டாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரியே நமக்கு சில்க் பார்டர் வச்ச பேட்ச் வந்து 4 பார்டர்லையுமே வந்திருக்கும். ஸோ துப்பட்டாவில் இந்த பார்டர் ஸோ இந்த 4 எஜ்லையுமே வந்து நமக்கு இந்த மாதிரி பார்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வியர் பண்ணும்போது நம்ம டபுள் சைடில் இந்த மாதிரி பார்டர் தெரிகிற மாதிரி வச்சு பின் பண்ணாலும் அழகாக இருக்கும். இல்லை நமக்கு சிங்கிள் சைடில் வச்சாலும் நல்லாயிருக்கும். இல்லை இது அப்படியே குட்டி குட்டியாக வந்து மடித்து வச்சு இந்த காலேஜ் பசங்களாம் வந்து இங்கே போட்டுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டாலும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி பார்டர்லாம் நம்ம எந்த மாதிரி போட்டாலுமே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டிக்கில் மட்டும் கிடையாது, மீஷோலையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மீஷோ ரொம்பவே அஃபோர்டபுள். இந்த மாதிரி ப்ரைஸில் கொடுப்பாங்க நானே கொஞ்சம் நினச்சி பார்த்ததில்ல. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு செட்டு. செகண்ட் செட்டு ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த கலரை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருந்தேன். ஏன் சொல்கிறேன்,
கலர் வந்து நான் ப்ராடக்ட் இமேஜாக பார்க்கும்போது ஒரு மாதிரி பயங்கர ஒயிட்டும் கொஞ்சம் லாவெண்டரும் இருக்க மாதிரி நல்லா, ஆனால் ஒயிட் தான் மெஜாரிட்டியாக தெரிஞ்சிச்சு. ஆனால் நான் ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கலரில் வந்து வந்துருச்சு. ஸோ கலர் வைஸ் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான். பட் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கலர் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நம்ம இமேஜில் வந்து வேறு மாதிரி ஒரு டோன் கொடுத்துட்டு நேரில் பார்க்கும்போது வேறு மாதிரி டோன் கொடுத்துட்டாங்களோன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி வெளிச்சத்தில் பார்க்கும்போது அந்த இமேஜில் கொடுத்த அதே கலர் டோன் வருது. இதே நம்ம லைட்லாம் இருந்து அந்த மாதிரி பக்கம் போயிடணும்னா அதோட கலர் வந்து வேறு மாதிரி தெரியுது. ஸோ எனக்கு லைட்டாக கலரை பொறுத்த வரைக்கும் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். பட் எனிவேஸ் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நல்லா ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீ கட்டில் கொடுத்துருக்காங்க நெக்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல குட்டியாக நமக்கு எம்ப்ராய்டியுமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு கான்ட்ராஸ்டாக சில்வர் கலரில். இதோட ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் தான் நான் வந்து சொல்லுவேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு இது வந்து டபுள் டோன் மாதிரி இருக்குது. நமக்கு இந்த லைட்டிங்கில் பார்க்கும்போது ஒரு மாதிரி லைட் டோனாக தெரியுது. இதே நமக்கு ஆர்டிஃபிஷியல் லைட் இந்த எல்லோ கலர் லைட்டோ இல்லை டியூப்லைட் லைட்டோ பார்த்தோன்னா இதோட கலர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ எலகண்ட்டான ஒரு லுக்ஸ் வந்து கூட கொடுக்கலாம். ஏன்னா மீஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி பேட்டர்ன்ஸ் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து புது புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மீஷோ கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் நம்மளே கொஞ்சம் ஷாக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது நல்லா இருக்குல்ல. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துப்பட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே கலரில் தான் வந்து வந்திருக்கும். ஆனால் இது வந்து நெட்டட் தெரியுதா? ஸோ நெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அழகாக தான் இருக்கும் வியர் பண்ணும்போது. ஏன்னா இதோட ப்ளஸ் பாயிண்ட்டே நமக்கு இந்த நெட்டு தான் நான் சொல்லுவேன். யூஸ்வலாக எத்தனை பேருக்கு நெட்டில் இருக்க துப்பட்டா பிடிக்கும்னு தெரியாது. பட் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப லைட் வெயிட்டட் வச்சுருக்கிறதே வந்து தெரியாது. பேண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் கலர் தான். நிறைய பேருக்கு வந்து லைட் கலர்ஸ் வந்து பிடிக்கும்ல. ஸோ லைட் கலர்ஸ் பிடிச்சவங்க தாராளமாக இதை கண்ணை மூடிட்டு வாங்கலாம். சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேண்ட்லேயும் நமக்கு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. எலாஸ்டிகேட்டட் தான், ஸ்ட்ரெயிட் ஃபிட் பேண்ட்டு தான். ஸோ நல்லா எலாஸ்டிகேட்டட் தான் இருக்குது. நமக்கு ஹிப் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ அதுவே வந்து ஆர்டர் பண்ணலாம். இந்த குர்த்திக்கு மட்டும் கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்குற 6 செட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சைஸ் என்னவோ நீங்கள் அதுவே ஆர்டர் பண்ணலாம். ஃபிட்டிங் வைஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. நான் வியர் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து உங்ககிட்ட என்னோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறேன். இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுதான்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாலாம் கிடையாது. ஆனால் இதில் வந்து லைனிங்கும் கிடையாது. மெட்டீரியல் நல்லா திக்காக இருக்கிறனால நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை லுக் வந்து பார்க்கும்போது. தேர்ட் ஒன் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம சிரிப்பாயிடுச்சு. ஏன்னா இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு வாவ் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் கொண்டு வந்திருக்காங்களே, அதுவும் இந்த ப்ரைஸ் 500 600க்குலாம் இந்த மாதிரிலாம் கிடைக்காதேப்பா அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் நேரில் வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, அடா பாவீங்களா செய்கிறத கொஞ்சம் உருப்படியாக செய்ய மாட்டிங்களா, ஏன்ப்பா இப்படி சொதப்புறீங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது என்ன சொதப்பல்னு நான் இப்போ வந்து சொல்கிறேன். இதை பார்த்தீங்களா, இந்த பேட்ச் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு பொட்டிக் ஸ்டைலில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து ப்ரைஸ் என்கொயரி பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பொட்டிக்கில் வந்து ஒவ்வொரு மாதிரியான ரேட். நான் வந்து இதே பீஸ் வந்து இருக்குன்னு சொல்லலை. ஸோ இந்த மாதிரி 3 பீஸ் செட்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் பொட்டிக்லலாம் மினிமமே 1500 2000 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க கஸ்டமைசேஷன்லாம் இதே பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்களே, நம்ம ஆர்டர் பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டில் ஆர்டர் பண்ணேன். ஆனால் இது பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாகவே இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியர் பண்ணும்போது ஒரு பக்கமாக இருக்குது. ஸோ இது வந்து சென்டரில் இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். இது வந்து ஒரு பக்கமாக கோணையா சித்தப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நம்ம துப்பட்டா போட்டோம்னா எனிவேஸ் நமக்கு வந்து தெரியாது. ஆனால் இதை பார்த்தோன்னா அடப்பாங்க இது ஏன்டா சைடில் வச்சிங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ நெக்கு இதுதான். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பேட்ச் ஒர்க் வந்து வச்சுருக்காங்க. அதுதான் கொஞ்சம் கோணையாக இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் இருக்கும் வியர் பண்ணும்போது. இந்த இடத்துல வந்து நமக்கு லேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒயிட் கலரில். ஸோ நமக்கு ஸ்லீவ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் தான், ஃபுல்லாக ஒயிட் இருக்கும். இந்த மாதிரி அங்கங்கே அந்த நெக்கிட்ட இந்த இதுக்கு பார்த்தியா ரவுண்டாக, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லீவுமே நமக்கு 3/4 தான். இதில் வந்து நமக்கு லைனிங் உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க நெக் போர்ஷனில் மட்டும். கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைனிங் கிடையாது. நான் என் கையை உங்களுக்கு வச்சு தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாலாம் வந்து தெரியாது. ஸோ நம்ம பயப்படாமல் ஆர்டர் பண்ணலாம். இந்த ட்ரெஸ் வந்து நமக்கு ஒயிட் கலரில் இருந்தாலும் க்ரீன் கலர்லையும் எல்லோ கலர்லையும் வந்து நல்லா பிரிண்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு ஓவராலாக. இந்த இடம் மட்டும் நமக்கு இங்கே வச்சுருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இது கொஞ்சம் கோணையாக இருக்கிறதுனால நமக்கு வியர் பண்ணும்போது அது கோணையாக தெரியுது. நம்ம துப்பட்டா வந்து போட்டோம்னா அது வந்து நமக்கு வெனிவேஸ் தெரியாது. இது வந்து பேண்ட்டு. ஸோ நமக்கு குர்த்தியில் இருக்க டாப்பில் இருக்க அதே பிரிண்ட்டு தான் வந்து
ஸோ குர்த்தியில் இருக்க டாப்பில் இருக்க அதே பிரிண்ட்டு தான் வந்து நமக்கு பேண்ட்லேயுமே கொடுத்துருக்காங்க. டாப் டு எண்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து அகெயின் வேறு மாதிரியான பேட்ச் ஒர்க் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதில் துப்பட்டாவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிரிண்ட்டு தான். ஆனால் மெட்டீரியல் வந்து நமக்கு நல்லா ஒரு மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் வைஸ் நமக்கு சேம் தான், ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும். இருக்கிறதே தெரியாத மாதிரியான ஒரு இதுதான். சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டபுள் சைட் போட்டு கவர் பண்ணி ஆகணும் அந்த பேட்ச் ஒர்க்கு, இல்லைனா நமக்கு வந்து ஒரு பக்கம் போடணும். எனக்கு தெரிஞ்சு எல்லா ட்ரெஸ்லையும் இதே மாதிரி கோணையாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இது வந்து கட் பண்ணுறது தானே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் ஆர்டர் பண்ண வந்து ஸ்ட்ரெயிட்டாக கூட வரலாம், சொல்ல முடியாது. ஸோ இதுதான் துப்பட்டா. எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சுங்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஃப்ரோலர் பிரிண்ட்டு போட்ட மாதிரியான இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அது சாரியாக இருந்தாலும் சரி, இல்லை குர்த்தியாக இருந்தாலும் சரி. ஆனால் நான் இன்னும் சாரியில் வந்து அந்த அளவுக்கு வந்து நான் வாங்கலை. ஏன்னா நான் தேடுற அளவுக்கு இன்னும் கிடைக்கல. மேபி ஏதாச்சும் ஷாப்பில் வந்து கொஞ்சம் அழகாக இருந்துச்சுன்னா வாங்குறது சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் எனக்கு பர்த்டேவும் வருது. பர்த்டேக்கு குர்த்தி போடலாமா இல்லை சாரீ போடலாமான்ற கன்ஃபியூஷன்லேயே இருக்கேன். அது அப்புறமா வந்து டிசைட் பண்ணி அந்த வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன். ஸோ மஸ்டர்ட் எல்லோ நெக்ஸ்ட்டு 4th குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலரில் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேருக்கு எல்லோ வந்து போட்டால் டார்க்காக இருக்குது, அடிக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி மஸ்டர்ட் எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வியர் பண்ணாலும் சட்டில்டாக இருக்கும். நம்ம மூஞ்சில் வந்து அது ரொம்ப டார்க்னஸ் வந்து தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஃபினிஷிங்லாம் பிராண்டட் ஒர்க்கில் என்ன ஃபினிஷிங் இருக்குமோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து நெக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிரிண்ட்டே. உங்களுக்கு பிங்க்கு, க்ரீனு எல்லாமே மிக்ஸ்டான மாதிரியான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் தான். எல்லாமே மிஷின் எம்ப்ராய்டரி தான். இதோட மெட்டீரியலே நம்ம வந்து ரிசீவ் பண்ணும்போது கிட்டத்தட்ட நமக்கு பிராண்டடில் வந்து ஒரு நல்ல பிராண்டில் வந்து வாங்கினா என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி வந்து இருக்குது. எந்த விதமாட்டிலையும் எனக்கு வந்து டிஸப்பாயிண்ட்டே பண்ணலை. கலராக இருக்கட்டும் இல்லை டிசைனாக இருக்கட்டும் சூப்பராக இருக்குது. நெக்கிட்ட இந்த மாதிரி நமக்கு ஒரு நாட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை ஃப்ரீயாகவும் விட்டுக்கலாம். இங்கே வந்து நம்ம டைப் பண்ணி இந்த சுங்கு இங்கே தெரியிற மாதிரியும் வந்து வியர் பண்ணிக்கலாம். இதுவுமே நமக்கு வந்து 3/4 ஸ்லீவ் தான். இது சும்மா அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் அது கட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு நெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்குமே வந்திருக்கும். ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, உள்ள லைனிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா லைனிங் வந்து வெறும் இந்த இடம் வரைக்கும் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வியர் பண்ணோம்னா இந்த செஸ்ட் இடம் வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லைனிங் இருக்கும். நான் உங்களுக்கு வேணால் காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ தான் இருக்குது லைனிங்கே. ஆனால் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டெல்லாம் தெரியாது, நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். மெட்டீரியல் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு பிராண்டடில் நீங்கள் போய் ஒரு குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குமோ சேமே இருக்குது. இதெல்லாம் நம்ம தாராளமாக ஆஃபீஸ்க்கு மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட இது வந்து செமி பார்ட்டி வியர் கூட சொல்லலாம். நம்ம பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூட நம்ம வியர் பண்ணிட்டு போனால் அழகாக இருக்கும். பேண்ட்டுமே உங்களுக்கு அதே மஸ்டர்ட் கலரில் தான் கொடுத்துருப்பாங்க, மஸ்டர்ட் எல்லோவில். இந்த பேண்ட்லேயும் உங்களுக்கு பாக்கெட் இருக்கும். இந்த பாக்கெட்லாம் நல்லா திக்காகவே இருக்குது. சில பாக்கெட்லாம் ரொம்ப பேருக்குன்னு வச்சுருப்பாங்க, எதுவுமே வைக்க முடியாதுல்ல. ஆனால் இது வந்து நல்லா திக்காகவே இருக்குது, நல்லா எலாஸ்டிகேட்டட் தான். உங்களுக்கு எட்ஜில் மட்டும் இந்த இடத்துல வந்து பேட்ச் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. பேட்ச் ஒர்க் மீன்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஸ்லீவில் இருக்க அதே நெட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க எட்ஜஸில். ஸோ இவங்க தான். துப்பட்டாவும் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஃப்ளோரல் பிரிண்ட். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி பூ போட்ட மாதிரியான இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த துப்பட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைட் வெயிட்டடு, நல்ல ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட் வந்து போட்டிருக்கு. பார்க்கவே மல்டி கலரில் வந்து ஒரு லுக் கொடுக்கும். ஏன்னா தான் இது வந்து மஸ்டர்ட் எல்லோவாக இருந்தாலும் இதில் ஒயிட்டு, க்ரீனு, பிங்க்கு எல்லா கலருமே வந்து கொடுத்து அட்டகாசமாக இருக்குன்னே சொல்லுவேன். செமையாக இருக்குல்ல. இன்றைக்கி பார்த்ததுலேயே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே வந்து பிடிச்சதுன்னா நான் இந்த கலர் தான் வந்து சொல்லுவேன். சூப்பராக இருந்துச்சு. அந்த மெட்டீரியல் மேபி எனக்கு வந்து டச் பண்ணும்போது அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. மேபி அந்த மெட்டீரியல்னால கூட எனக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டாக அட்ராக்ட் ஆகிருக்கலாம். 5th ஒன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தேன்ல, ஒரு குர்த்தி வந்து நான் ஆர்டர் பண்ணால் நான் நேரில் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி கலர் இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இந்த 2 குர்த்தியும் வந்து ஒரே கலர் மாதிரி இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு நேரில் பார்த்தோன்னே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாவெண்டர் கலர் தான். இது வந்து நான் துப்பட்டா வந்து காமிக்கிறேன். ஸோ துப்பட்டா வந்து நமக்கு நல்ல ஒரு க்ரஷ்டு மெட்டீரியல் மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்டாக நமக்கு வந்து இதெல்லாம் இப்படி போட்டால் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக இருக்க கலர்ஸை விட இந்த மாதிரியான கலர்ஸ் வந்து வியர் பண்ணோன்னா இப்போதைக்கு இதுதான் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நைஸில் இந்த மாதிரி நமக்கு சமோசா பேட்டர்ன்லையுமே வந்து லேஸ் ஒர்க் வந்து வச்சுருப்பாங்க. 4 கார்னர்லேயுமே இருக்கும் துப்பட்டாவில் சில்வர் கலரில். இப்போ நம்ம டாப் பார்த்துடலாமா? ஸோ டாப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாவெண்டர் கலர் தான் இதுவுமே.
உங்களுக்கு அங்கங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. சி இந்த மாதிரி டாட்டட் காயின் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்களா சில்வர் கலரில். அதே மாதிரி உங்களுக்கு நெக்லேயுமே வந்து இந்த சில்வர் கலரும் லாவெண்டர் கலரும் மிக்ஸ்டான மாதிரியான ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அழகாக தெரியும் நமக்கு இது வந்து வியர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு டாப் ஃபுல்லாகவே அந்த குட்டி குட்டியாக அந்த காயின் ஷேப்பில் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்திருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு இந்த நெக்கில் என்ன பேட்ச் ஒர்க் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்களோ அதே இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் எட்ஜ்லேயுமே வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. சேம் தான், நல்லா திக்காகவும் இருக்குது. இந்த எட்ஜ் பார்க்கும்போது 3/4 ஸ்லீவ் தான். இதோட பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் கலர் தான். ஆனால் உங்களுக்கு இதுலேயுமே வந்து பாக்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்டாக இன்றைக்கி நம்ம ஆர்டர் பண்ண எல்லா செட்ஸ்லையுமே வந்து பாக்கெட் இருக்குது. டாப் டு எண்ட் வந்து உங்களுக்கு ஒரே பேட்டர்ன் தான், எங்கேயுமே பேட்ச் ஒர்க்லாம் வைக்கல. ஆனால் இது வந்து நம்ம வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சட்டில் தான், எலகண்ட்டான ஒரு லுக்னால் வந்து நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். இதோட மெட்டீரியல் தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இதுவுமே உங்களுக்கு வந்து லைனிங் உள்ள அட்டாச்சு கிடையாது, பட் வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. ஃபைனல் ஒன், எஸ் நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். இன்றைக்கி நான் வியர் பண்ணியிருக்கேன்ல, இதுதான் வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். இது வந்து நல்ல ஒரு ஆனியன் பிங்க் கலர். இதில் வந்து நமக்கு ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக பேட்ச் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். ஸோ பேட்ச் ஒர்க்குன்றது தனியாக வந்து செஞ்சு இதில் வந்து அட்டாச் பண்ணுறது பேர் தான் பேட்ச் ஒர்க்கு. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3/4 ஸ்லீவு. இதுலேயுமே உங்களுக்கு வந்து துப்பட்டா ரொம்ப அழகாக இருக்கும், லைட் வெயிட்டடாக தான் இருக்கும். ஸோ இதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் செமி பார்ட்டி வியர் தான். நம்ம ஆஃபீஸ் காலேஜுக்குமே வந்து போட்டுட்டு போகலாம். இல்லை நமக்கு இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் இல்லை வேறு ஏதாவது இந்த நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் வந்து வியர் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோ அழகாக வந்து இருக்கும், டீசெண்டான லுக் வந்து கொடுக்கும். இல்லை ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க கூட இது வந்து போட்டுட்டு போகலாம், அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் மீஷோவில் தான் வாங்கணுமான்னு சொல்லி நமக்கே கொஞ்சம் டவுட் வரும். ஏன்னா இதெல்லாம் பிராண்டடில் இருக்கிறது அப்படியே ரிப்ளிகா வந்து பண்ணியிருக்காங்க. மெட்டீரியலும் நமக்கு நல்லாயிருக்கு, லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. மேபி நமக்கு இன்னும் ஃபெஸ்டிவல் வர வர நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இறக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம இப்படி வியர் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி வியர் பண்ணிக்கலாம். ஆனால் இப்படி நம்ம வியர் பண்ணோம்னா இங்கே இருக்க ஒர்க் வந்து நமக்கு தெரியாது. நம்ம ஒன் சைடு போட்டால் ஓகே, இல்லை இப்படி போட்டாலும் நமக்கு இது வந்து நல்லா தெரியும். இதுவுமே நமக்கு வந்து சைட் ஸ்லிட்டட் தான். பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒரே கலரில் தான் இருக்கும். இதுவுமே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் பேண்ட் தான், எந்த பேட்ச் ஒர்க்கும் வந்து இருக்காது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குற 6 கலெக்ஷன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த 6 பீசஸில் வந்து உங்களுக்கு எது ஃபேவரட்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sana Pandi. Bye-bye. Take care.